இவ்வளவு பெரிய பவரை நீங்க பயன்படுத்தணும்னு நினைக்கிறீங்க. அதுக்கு அவர் வந்து ஒரு பெரிய லோக்கலா சொல்லணும்னா ஒரு ஆப் வச்சிருக்காரு. That individual alone is not responsible. We are all responsible for it. And I think even the media has a part to play in this. Today, I think we have become a society that's so obsessed with gathering a crowd to show your clout. All this has to end. கூட்டத்தை கூட்டுவதில் வெறி கொண்ட ஒரு சமூகமாக நாம் மாறி என்ன வார்த்தை நம்ம எப்படி see this is what media plays. இப்படி இது வந்து ஒரு பாப்புலரான சேனல் எவ்வளோ பில்லியன் பாப்பாங்க போய் சேரும். இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது. அப்ப இது இன்ஃப்ளூயன்ஸ் அவதூறு. இது தனிப்பட்ட நலனுக்காக கூட்டம் கூட்டுவதில் வெறிகொண்ட சமூகமாக நாம் மாறிவிட்டோம். ஓகே, இது வந்து இந்த சம்பவத்துக்கு நேராக அதை சொல்லிடுறாங்க. ஆனால் அதுக்கு அடுத்தது அவருக்கு வெறிகொண்ட அப்சஷன்ற வார்த்தை பயன்படுத்துவார். அதுக்கப்புறம் அவர் கிரிக்கெட் ஸ்டேடியம், அதாவது இத்தனை லட்சம் மக்கள் தொகை இருக்கிற நாட்டில் கூட்டம் கூட்டுறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அப்படிதான் அதை எக்ஸாக்ட்லி நியூஸ் கார்டு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவை நம்ம ஆதரிக்க கூடாது அப்படின்னு தான் இருக்குது. அப்போ ஒரு தியேட்டரோட ஒரு பிக்சர் தான். ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்க, இந்த இமேஜ் வந்து இந்த டெக்ஸ்ட்டுக்கும் இதுக்கும் போய் சேர்றா இல்லையா மக்கள் மனசுல? இதை நீங்க தான் சொன்னீங்க. எழுத்து பதிவுறதை விட படம் ரொம்ப ஸ்ட்ராங்கா பதிவும்ல. அப்போ இவங்க என்ன முயற்சி பண்றாங்க அப்படின்றது ஒரு பெரிய இதுதானே நம்ம அதான் இதுதாங்க கம்யூனிகேஷன்ல ரொம்ப அடிப்படை. விஜய் ஓட்டு போடுறது நேரம் மேல தூக்கி கேமரா வைக்கிறது எங்காலும் அதுல அடக்கம்னா இது மாதிரிலாம் வந்து அந்த மீடியா போட்டு நிறைய நிறைய somebody has to tell this.